வணக்கம், நான் விஜயகுமாருங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் தாலுக்காவில் நாங்கள் கொய்யா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது யாரா டீம் வந்து நம்மகிட்ட 2 ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. செமிபாஸும் ஸ்டாப்பிட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, எங்களோட வெரைட்டி வந்து கொய்யா வந்து இது வந்து அர்க்காக்கிரன். ஸோ இது வந்து சிகப்பு கொய்யாப்படும். ஸோ சிகப்புனாவே ஜென்ரலி வந்து கீப்பிங் குவாலிட்டி வந்து ரொம்ப குறையுங்க. ஸோ இதில் எங்களுக்கு பெரிய சேலஞ்சே வந்து இந்த கீப்பிங் குவாலிட்டி தான். ஸோ மார்க்கெட்டிங் இது பெரிய ப்ராப்ளம். இங்கேருந்து போய் ஒரு 2 நாள் காய் தாங்கிக்கும், அவ்வளோதான் தாங்கும் இந்த காய் யூஸ்வலாக. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது, ட்ராபேக்காக இருந்தது மார்க்கெட்டிங். அப்போ தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களோட அக்ரானமிஸ்ட் வந்துட்டு இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி இது ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க, செல்வால் திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ ட்ரை பண்ணி இது 2 ஸ்ப்ரேஸ் தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதான் பிஃபோர் ஹார்வெஸ்ட்டு. ஸோ அதுலேயே வந்து எங்களுக்கு விஷுவலாகவே வி கேன் சி லைக் சைஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குதுங்க. போன தடவையை விட இந்த தடவை இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இட்ஸ் நாட் ஓன்லி இந்த ஃபீல்டுங்க, எங்களுக்கு நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குது. அரௌண்ட் 400 tons நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணோம் போன வருஷம். ஸோ அவுட் ஆஃப் விச் போன வருஷம் நம்ம பண்ணதை விட இந்த வருஷம் வந்து சைஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் இதில் மெயினாக வந்து இந்த கீப்பிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த ஸ்கின்னோட திக்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து இது தாங்கும் இந்த காய் வைக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்மளோட தோட்டத்தில் பொறிச்சதே தான். இது வந்து ஒரு இடக்காய்ங்க, வேறு ஃபீல்டில். இது இப்போ ஹார்வெஸ்டில் இல்லை இந்த ஃபீல்டு. அதில் வந்து இடக்காய்ங்கிறது வந்து 1-2 காய் இருக்கும்போது இன்னுமே குவாலிட்டி வந்து சுப்பீரியராக தான் வரணும். ஸோ இது வந்து டச்சில் நாங்கள் ஃபீல் பண்ணது. ஸோ இது வீடியோவில் ஐ டோன்ட் நோ லைக் ஹவு குட் தட் யூ கேன் சி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னோட திக்னஸ் வந்து இப்படி டச் பண்ணும்போது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது சாஃப்டாக இருந்ததுனாவே இதோட கீப்பிங் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ வேற இது ட்ரீட்டட் கோவன் இதே மாதிரி படம் ஒரு படம் வெள்ளைக்காய் அது இல்லை, இது அது 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 இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இதெல்லாம் நான் அறுக்கும்போது எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போது வீடியோவில் எவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த வால் திக்னஸ் வந்து இது கை டச் பண்ணும்போதே வி கேன் ஃபீல் த ஹார்ட்னஸ். அதில் இருக்கிற சாஃப்ட்னஸும் அது வந்து ஒயிட் கோவா. ஆப்வியஸ்லி தட் ஹேஸ் டு பி மோர் சுப்பீரியர் இன் குவாலிட்டி. இது வந்து ரெட்டு, திஸ் ஹேஸ் டு பி இன்ஃபீரியர். பட் ஆனால் இது வந்து வைஸ் வர்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா திக்காகவும் அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ திட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இது யூஸ் பண்ணால் வந்து கீப்பிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஃப்ரூட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எதுக்குன்னா ட்ரேடர் நல்லா ஏர்ன் பண்ணால் தான் ஃபார்மர் கேன் ஏர்ன் மோர். ஸோ ட்ரேடர் வச்சு விற்று இஸ் ஏர்னிங் மோர்னா டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு ஏர்ன் மோர். அதுக்கு இது வந்து நெசசிட்டியாக இருக்கும். ஸோ இட் இஸ்